ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு ஃபண்ட் அப்டேட் கொடுக்குறதுக்கு தான் நான் வந்தேன். இப்போ வரைக்கும் வந்து 1 crore அந்த மாதிரி கலெக்ட் ஆகிருக்கு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு 1 crore வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் நமக்கு. இது வரைக்கும் ஹெல்ப் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் நாங்கள். ஜயனோட ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து சீக்கிரமாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அந்த மீதி இருக்கிற அமௌண்ட்டை நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம ரீச் பண்ணணும். அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேன் ஹாய் சொல்லு. சே ஹாய். ஹாய் சொல்லுங்கள். சொல்லுங்கள் ஹாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜயான் அப்படிங்கிற ஒரு குழந்தையோடைய ஒரு ஊசி 25 கோடி ரூபாய் வருது. ஸோ அந்த ஊசியை வந்து அந்த குழந்தை போடுறது மூலிமா அந்த குழந்தை அந்த வியாதியிலேருந்து பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கான இந்த வீடியோ தான். உங்களால் முடிஞ்ச உதவி அந்த குழந்தைக்கு செய்யுங்க. அவங்க மம்மி இதுக்காக ரொம்ப நிறைய கஷ்டப்பட்டு நிறைய செலிப்ரிட்டிஸ்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாருமே எல்லா சோசியல் மீடியாலேயும் இந்த குழந்தைய அவங்க அம்மா கேட்குற உதவியை எல்லாருமே பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஆனால் இது வரையும் மொத்தமே சேர்ந்து 1 கோடி ரூபாய் தான் வசூலாகிருக்கு. கலெக்டர் ஆன அமௌண்ட் அப்படிங்கிறத வந்து அவங்க அம்மா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது இன்னும் 24 கோடி ரூபாய்க்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படணும், எவ்வளோ தேவைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஜஸ்ட்டு உங்களால் முடிஞ்சு ஒரு 10 ரூபாயாக இருந்தாலும் 20, 50, 100, 500, 1000 எவ்வளோ ரூபாவாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்களால் முடிஞ்ச பணத்தை வந்து உடனே ஷேர் பண்ணுங்கள். இப்போவே உங்களுடைய அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் செக் பண்ணுங்கள். அதில் இருக்கிற அமௌண்ட்டில் உங்களால் ஒரு 10 ரூபா கொடுக்க முடியுமா, 50 ரூபா கொடுக்க முடியுமா, 100 ரூபா கொடுக்க முடியுமா, உடனே அவங்களுக்கு வந்து அந்த பணத்தை அனுப்பிடுங்க. நீங்கள் செய்கிற ஒரு உதவியும் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை வந்து உங்களால் முடிஞ்ச வரையும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லோரும் வந்து கேளுங்க. ஏன்னா அவங்க அம்மா மட்டும் கேட்குறதுனால இந்த ஹெல்ப் நடக்க போகிறதில்ல. ஒவ்வொருத்தருமே உங்களால் முடிஞ்ச வரையும் மற்றவங்ககிட்ட இதுக்காக உதவி கேட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வைங்க. ஸோ எத்தனையோ குழந்தை கஷ்டப்படுறத நம்ம கண் முன்னாடி பார்த்துருப்போம். ஒரு குழந்தை வந்து ஆழ்குழாய் கிணறுல விழுந்து அது கஷ்டப்படும் போது எத்தனையோ பேர் வந்து அந்த குழந்தைய வந்து காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக, ரொம்ப நேரமாக, ரொம்ப மணி வெயிட் பண்ணி நம்ம எல்லோரும் அந்த குழந்தைய காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லோரும் ஒரு தீபாவளி டைம் பார்த்துட்டு இருந்திருப்போம். ஸோ அப்போது வந்து இந்த மாதிரி எல்லோரும் ஆளுக்கு 100 ரூபா கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த குழந்தையை காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருந்தால் நம்ம எல்லாருமே அப்போது கொடுத்து ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய மனசு அதில் பாதிச்சிருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இது கண் முன்னாடியே ஒரு குழந்தை வந்து ஒரு 100 ரூபா, ஒரு 1000 ரூபா, ஒரு 500 ரூபா ஒவ்வொருத்தர் அனுப்புறது மூலயமா அந்த குழந்தையோடைய ஊசிக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அந்த குழந்தையோட வாழ்க்கை வந்து நல்ல விதமாக வாழ முடியும் அப்படின்னு நம்ம கண் முன்னாடி தெரிஞ்சும் நம்ம யாரும் ஹெல்ப் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அந்த குழந்தைக்கு வாழ்க்கையே போயிடும். ஸோ ப்ளீஸ் எல்லோரும் ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லோரும் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி முடிஞ்ச வரையும் அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக பணம் கிடைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. தேங்க்யூ.